அனைவருக்கும் மாலை வணக்கம். பேசுகிறப்போ சொன்னாங்க ஃபோட்டோகிராஃபரை மேடையில் ஏற்றுக்காங்கன்ட்டு. இந்த பெருமை எங்கள் இயக்குனர் ரஞ்சித்துக்கு தான் சேரும். அவர் தான் முதன்னு அவருடைய படத்தில் ஆடியோ ஃபங்க்ஷனில் என்னை மேடை ஏற்றி பேச வச்சார். எப்போவுமே ஆடியோ ஃபங்க்ஷனில் மியூசிக் டைரக்டருக்கு தான் சொல்லுவாங்க. பட் அந்த இதில் என்னை முதன்னு அவருடைய படத்தில் ஸ்டேஜ் ஏற்றுனது ரஞ்சித் சார் தான். அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் மாரி செல்வா சார், இந்த படத்தில் நான் ஒரு 3 படம் கேப் விட்டு திருப்பி இந்த படம் ஜாயின் பண்ணேன். எனக்கு ரொம்பவும் ஸ்பாட்டில் ஒத்துழைப்பு கொடுத்தாரு. இது முக்கியமாக ஒரு தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் ஃபோட்டோ ஷூட்டே பண்ணல, எல்லாம் ஸ்பாட்டில் எடுத்ததே யூஸ் பண்ணாங்க. அதுக்கு நான் டிசைனருக்கும் எங்கள் ஓகே பண்ண டைரக்டருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் ப்ரொடியூசர் ரஞ்சித் சார், நெக்ஸ்ட்டு ஹீரோ எங்கள் அமீர் சார், பசுபதி சார், மேடம் எல்லாம் எல்லாருமே கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே. ரஞ்சித் சார் இவர் யோகி நான் தான் பண்ணேன் அமீர் சார் கூட. அவர் எல்லா ட்ராவலும் சூப்பராக இருந்துச்சு. திலீப் மாஸ்டர்லேருந்து கேமராமேன். பட் எப்படி சொல்ல முடியல, நிறையா ஃபஸ்ட்டு என்னை பேச விட்டனால எனக்கு என்னான்னு வரல. இருந்தாலும் இந்த எங்களுடைய டீமில் எப்போதுமே யாருமே அவர் பிரித்து பார்க்காம எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாரு. அதை இந்த இதுலேயும் தொடர்ந்துருக்கு. தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த படத்தை பற்றி நல்லபடியாக ப்ரொமோட் பண்ண எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். நன்றி. தேங்க்யூ வெரி மச். அப்புறம் முக்கியமான விஷயம், நான் இது சொல்லியே ஆகணும். எல்லா படத்துலையும் கிளாஷ் ஆகிரும், ஏதாச்சும் 2-3 நாள் போக முடியாமல் போயிருக்கோம். பட் நான் இந்த படத்துக்கு தான் மொத்தமாக 82 நாள் நான் ஸ்பாட்டில் இருந்தேன். அது காரணம் பரத் மேனேஜர் என்னை புக் பண்ணுறப்பயே ஒரு நாளோடைய கேப் போட கொடுக்குறாரு டேரக்டர் சொல்லிட்டாரு. ஆமாம் பார்த்துக்குங்கனாரு. நானும் எங்கேயுமே ஒரு நாளோட ரெஸ்ட் எடுக்காமல் எங்கேயுமே போகாமல் இந்த ஃபுல் படத்தையும் நான் எல்லாம் இருந்தேன். அதுக்கு தேங்க்ஸ். பாரத்துக்கு மேனேஜர்ஸ் டீமுக்கும் தேங்க்யூ. படத்தில் ஒரு ஹீரோ பேசுகிற ஒரு அனல் பறக்கிற வசனத்துக்கு கிளாப்ஸ் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ஒரு ஹீரோயின் பேசக்கூடிய வசனத்திற்கும் கிளாப்ஸ் வரக்கூடிய சூழலும் இன்றைக்கி உருவாகி இருக்குது. வில்லன் பேசக்கூடிய மாசான வசனங்களுக்கும் கைத்தட்டல் வாங்குறத பார்த்துருக்கோம். ஆனால் முதல் முறையாக ஒரு கதாபாத்திரத்துடைய வசனத்திற்கும் பைசன் படத்தில் கிளாப்ஸ் அடித்ததை பார்த்துருப்பீங்க. நான் இப்போ சொன்னதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும். படத்தோட கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா கபடி வீரராக இருக்கக்கூடிய பிரபஞ்சன் சொல்லுவார், சார் டிரான்ஸ்லேஷன்லாம் பண்ண முடியாது, இங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னதுமே தியேட்டர் மொத்தமும் அவ்வளோ அழகாக கிளாப்ஸ் அடித்தாங்க. நிஜத்திலும் மிகச்சிறந்த கபடி வீரர், ப்ரோ கபடி பிளேயர் திரு பிரபஞ்சன் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு கபடி பிளேயராக இல்லாமல் வேற ஒரு பரிமாணத்தில் என்னை மக்களுக்கு தெரிவித்ததுக்கு ஆல் ஓவர் பைசான் டீமுக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னை மாரி சாருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண வள்ளி சார், தென் ராகுல், அந்த எல்லா ஏடிக்கும் என்னோட அன்பும் நன்றியும். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா இந்த ஒரு இடத்துல நிற்பனா அப்படின்னு தெரியல. ஏன்னா ஒரு கட்டத்தில் எல்லாரோட நான் ஃபேனாக இருந்திருக்கேன். நான் அமீர் சாராக இருக்கட்டும், பசுபதி சார், மாரி சார், ரஞ்சித் சார், எல்லாரோட ஒரு ஃபேனாக இருந்திருக்கேன் நான். ஏன்னா நான் ரொம்ப ரொம்ப மூவி பார்க்க ஒரு படம் பார்க்குற ஒரு விரும்பியாக இருந்திருக்கேன். ஆனால் இவங்க மத்தியில் கூட உட்காந்து ஒரு ஒரு பைசானோட செலிப்ரேஷன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் மாரி சார்ட்டே சொல்லியிருக்கேன் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில், உங்களோட நான் ரொம்ப ரொம்ப பெரிய ஃபேன் சார் அப்படின்னு. ஏன்னா என் ஒய்ஃப் கன்சீவாக 8 months இருக்கும்போது நான் அந்த கர்ணன் படத்துக்கு நான் கூட்டி போயிட்டு நான் அவங்கள பார்க்க வச்சேன். அந்தளவுக்கு நான் ரொம்ப வெறித்தனமான ஒரு ஃபேன். இந்த படத்தில் வாய்ப்பளித்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாரோட உழைப்புக்கும் எல்லாரோட வெற்றிக்கும் என் அன்பு கலந்த வாழ்த்துக்கள். நன்றி. முக்கியமான கதாபாத்திரம் மட்டும்தான் ஒரு படத்தில் திருப்பத்தையும் அழுத்தத்தையும் ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம பல பேட்டர்ன் சினிமாக்களில் பார்த்துருக்கோம். ஆனால் மாரி செல்வராஜ் அவர்களுடைய படத்தில் மட்டும்தான் அவர் பயன்படுத்தக்கூடிய மிகச்சிறிய கதாபாத்திரம் கூட மிகப்பெரிய அழுத்தத்தை அவர் படங்களில் ஏற்படுத்தும். அந்த வகையில் அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக நான் இந்த கதாபாத்திரத்தை சொல்லுவேன். வள்ளி நாயகம் அவர்கள், நீங்கள் அந்த இன்டர்வல் பிளாக் முன்னாடி பஸ்ஸில் ஒரு முரட்டுத்தனமான மிரட்டலான சீனை பார்த்துருப்பீங்க. எங்கேருந்து இந்த கோவம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிஜத்தில் இந்த படத்தோடைய டைரக்டரும் கூட என்னை கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு அன்பா வேண்டுகோள் கொடுத்தாரு. அதனால தான் சார் உங்களை 4ஆவதாக கூப்பிட்டுருக்கேன். வள்ளி நாயகம் அவர்கள். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மாரி அண்ணன், ரஞ்சித் அண்ணன், அமீர் சார், பசுபதி சார், மதன் சார், திலீப் மாஸ்டர், கேமராமேன் எழில் சார், ரஜிஷா மேடம்,
பிரபஞ்சன், எடிட்டர் சக்தி, ப்ரொடியூசர் மேடம், ஸ்டில்ஸ் ராஜனை, இங்கே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. திடீர்னு அண்ணன் நடிக்க சொன்னாங்க, நடித்தேன், அவ்வளோதான் தெரியும். மற்றபடி படம் பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம நடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது. படத்தில் ஒர்க் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம், திடீர்னு நடிக்க சொன்னாங்க, அது நல்லா வந்திருக்கு. படம் ரொம்ப நல்ல மக்கள் எல்லாத்தையுமே கொண்டு போய் சேர்த்ததில் இந்த ப்ரெஸ்ஸுக்கு ரொம்ப நன்றி. நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்தீங்க. படம் இன்னும் இதே வெற்றியோடு இன்னும் அடுத்த வாரமும் தொடரும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இந்த மேடை வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சார், உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் ஒரு பெயர் வந்து கிடச்சிருக்கு, கோட் வள்ளி நாயகம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அன்போடு உங்களை அழைக்கிறாங்க. அடுத்ததாக இந்த இடத்துல நான் பேச அழைக்கக்கூடிய நபர் 5 ஸ்டார் திரு செந்தில் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். பைசன் மாபெரும் வெற்றி திரைப்படம். இத்திரைப்படத்தை இயக்கிய திரு மாரி செல்வராஜ் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. இப்போ படத்தை தயாரித்த நீலம் புரொடக்ஷன் ரஞ்சித் சார் அவர்களுக்கும், அப்ளாஸ் திரு அதிதி மேடம் அவர்களுக்கும் நன்றி. இப்படம் தமிழக மக்களால் கொண்டாடப்படுகிறது. குடும்பமாக தேட்டரில் வந்து படத்தை பார்த்து ரசித்து கொண்டாடுகிறார்கள். இப்படம் இந்த ஆண்டின் மிகப்பெரிய வெற்றி பெற்றுள்ளது. நன்றி, வணக்கம். எனக்கு தெரிஞ்சு செந்தில் அவர்கள் அதிகமாக பேசிய ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட் இதுதான். ஏன்னா முதல்ல நன்றி வணக்கம் மட்டும்தான் சொல்லுவார். இன்றைக்கி தான் 4 வார்த்தை எக்ஸ்ட்ரா வந்து பேசியிருக்காரு. அடுத்ததாக நான் பேச அழைக்கக்கூடிய நபர் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு படத்தோடைய ரீச் வந்து முதல்ல மக்கள்கிட்ட சேர்வதற்கு இசை முக்கியமான காரணமாக இருக்குது. அப்படி அந்த இசையை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் சேர்க்கிறதுல இவர் வந்து மிகச்சிறந்த கில்லாடி அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய நீண்டகால நண்பர் திங்க் மியூசிக் மிஸ்டர் சந்தோஷ் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ப்ரெஸ் அண்ட் மீடியா. நீங்கள் இந்த படத்துக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப நன்றி. ஆல்பமாகவும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பட்டி தொட்டி எல்லாமே வந்து பயங்கர பெரிய ஹிட்டு. அதுக்கு காரணம் வந்து டைரக்டர் வந்து நிவாஸ் கிட்டேருந்து வாங்கின அந்த எஃபர்ட். அவ்வளோ ஒரு ரொம்ப ஹோல் ஹார்ட்டடாக வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சிது நிவாஸ் பிரசனாக்கு. அந்த வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். உண்மையாகவே ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். நீலம் ரஞ்சித் பிரதர் இந்த படத்தை வந்து திங்க் மியூசிக் வந்து அவருடைய ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்லேருந்து இப்போ வரைக்கும் பேக் டு பேக் எங்களை நம்பி எங்களுக்கு கொடுத்துட்ருக்காரு, சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காருக்கு. அதுக்கு ரொம்ப நன்றி. மாரி செல்வராஜ் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் அதித்தி, அப்ளாஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஒன்ஸ் அகெயின் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த்ருவ். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது த்ருவ். உங்களுடைய சக்ஸஸ் வந்து எல்லோரும் இன்றைக்கி உங்களை செலிப்ரேட் பண்ணுறது வந்து அது நாங்கள் ஓன் பண்ணிக்கிறோம் உங்களுடைய அந்த சக்ஸஸை. என்டையர் டீம், பசுபதி சார், அமீர் சார், லால் சார் எல்லாருமே இந்த படத்தில் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரோட சக்ஸஸும் நாங்கள் வந்து அதை வந்து நாங்கள் ஓன் பண்ணிக்கிறோன்ற மாதிரி தான் இதை இந்த நேரத்தை நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃபார் யுவர் கண்டினியூஸ் சப்போர்ட் ஃபார் ஆல் தி டேலண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.